பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினால டெய்லி மன்னான்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை ஆதியாகமம் 35வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார். ஆதியாகமம் 35 7வது வசனம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். பாருங்க, யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து ஓடும் பொழுது ஒரு இடத்துல போய் அவர் படுத்துக் கொள்கிறார். கர்த்தர் அவருக்கு தரிசனமாகிறார். அந்த இடத்துல எழும்பி ஒரு கல்லை தூணாக நிறுத்தி பெத்தேல் என்பதாக சொல்லுகிறார். தேவனுடைய வீடு என்பதாக சொல்லி அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறார் யாக்கோபு. இப்ப பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே போல பிரச்சனை யாக்கோபுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வந்துடுது. 34ஆம் வசனத்தில் வாசிச்சிங்க அப்படின்னா, தீனாள் என்கிற ஒரு மகளை கெடுத்து போடுறாங்க. ஸோ இவருடைய பிள்ளைகள் சண்டையிட்டு வராங்க. சண்டையிட்டு வந்த பிறகு அநேகர் அவர் யாக்கோபுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்காக எழும்புறாங்க. 35வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தர் மீண்டுமாக யாக்கோபுக்கு தரிசனமாகி, யாக்கோபே நீ போ, நான் உனக்கு முதல்ல உன் அண்ணனுக்கு உன் சகோதரனாகி ஏசாவுக்கு பயந்து நீ ஓடும் பொழுது ஒரு இடத்துல நான் உனக்கு தரிசனமாகன இல்லையா, அந்த இடத்துல மீண்டுமாய் போய் ஒரு பலிபீடத்தை கட்டு என்று சொல்லுகிறார். உடனே யாக்கோபு என்ன செய்யறாருன்னா, எழும்பி அவங்க பிள்ளைகளை எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி அந்நிய தெய்வங்களை, இதே அதிகாரத்தில் நீங்க வாசிக்க முடியும், அந்நிய தெய்வங்களை எல்லாவற்றையும் விலக்கி எல்லாவற்றையும் புதைத்து அவங்க பிள்ளைகளையும் பரிசுத்தமாக்கி யாக்கோபு அந்த பெத்தேல் என்கிற இடத்துக்கு ஓடுகிறார். ஓடி கர்த்தரை ஆராதித்து ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துக்கு ஏல் பெத்தேல் என்பதாக சொல்லுகிறார். பாருங்க, பெத்தேல் என்றால் கர்த்தருடைய வீடு, ஏல் அப்படின்னா யெகோவா தேவன் தானே, அதுவும் கர்த்தரை தான் குறிக்கிறது. ஸோ கர்த்தருக்குன்னு ஒரு இது கர்த்தருடைய வீடே என்பதாக சொல்லி அந்த இடத்துல இது தேவனுடைய வாசல், இது வானத்தின் வாசல் என்று சொல்லுகிறார். அந்த வானத்தின் வாசல் பாருங்க, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஏல் இது கர்த்தருடைய வீடு, இது கர்த்தருடைய இடம் என்பதாக சொல்லி அந்த இடத்தை கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணுகிறார். நல்ல கவனிங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையில நடந்த அதே பிரச்சனை அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிறது. அப்பவே கர்த்தர் என்ன சொல்யூஷன் கொடுக்கிறார் அப்படின்னா, என்னை தொழுது கொள்ள பலிபீடத்தை கட்ட ஓடிவா. ஆனா பலிபீடத்தை கட்டுவதற்கு முன்பாக கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், அந்நிய தெய்வங்கள், இவை எல்லாவற்றையும் நீங்க அப்புறப்படுத்தணும். உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனுக்காக பலிபீடத்தை கட்டி குடும்பமா என்னை ஆராதிங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, 5ஆம் வசனத்துல அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள், சத்துருக்கள் பின்தொடராதிருந்தார்கள். அதுவரைக்கும் துரத்தி கொண்டிருந்த சத்துருக்கள் எப்போ யாக்கோபு கர்த்தருக்காக பலிபீடத்தை கட்டும்படியாக எழும்பி வருகிறாரோ பிள்ளைகளோடு, சத்ரு பின்தொடர்கிற சத்ரு நின்று போனான். இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை பின்தொடர்கிற வம்ச வழியில வருகிற வியாதிகள், சாபங்கள், பிரச்சனைகள், விரோதங்கள், குடும்ப பிரிவினைகள், குடும்பமாய் புருஷனும் மனைவி வாழ முடியாதபடிக்கு இருக்கிற சாபம், இதெல்லாம் பிசாசுடைய பின்தொடர்தல். இவையெல்லாம் நிக்கிரகம் பண்ணணும், இவையெல்லாம் உங்க வாழ்க்கையில மாறணும் அப்படின்னா கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுங்க. கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை எல்லாவற்றையும் விலக்கி விட்டு கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிங்க. தெய்வத்தை உங்க பிள்ளைகளோடு குடும்பமாய் நீங்க ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது உங்களை பின்தொடர்கிற கடன் என்கிற சாபம், வியாதி என்கிற பிரச்சனைகள், பலவிதமான குடும்பத்தில் பார்க்கிற பிரிவினைகள், சமாதான குலைச்சல்கள், ஏதோ ஒரு அசுத்தமான பாவம், இவையெல்லாம் உங்களை பின்தொடராதபடிக்கு கர்த்தர் மாற்றுகிறார். ஏல் பெத்தேலுக்குள்ளாக வாங்க, கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுங்க. தேவனுக்கு நீங்க வீட்டை கட்டும் போது, கர்த்தரை நீங்க ஆராதிக்கும் பொழுது, குடும்பமாய் பிள்ளைகளோடு, மனைவி கணவன் மனைவியோடு சேர்ந்து நீங்க தெய்வத்தை ஆராதிக்கும் பொழுது, உங்க பாவங்கள் எல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்கு விரோதமான காரியத்தெல்லாம் நிக்கிரகம் பண்ணி கர்த்தரை நீங்க ஆராதிக்கும் பொழுது உங்களை பின்தொடர்கிற சத்ரு இனி அவன் பின்தொடர்வதில்லை. அவன் முற்றிலுமாய் கர்த்தர் அவனை நிர்மூலமாக்குவார். அல்லேலூயா. கர்த்தருக்காக பலிபீடத்தை கட்டுங்க, கர்த்தரை குடும்பமாய் தொழுது கொள்ள ஆரம்பிங்க. ஏல் பெத்தேல் என்கிற அந்த காரிய அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. சோமன்லாமா. பரலோக பிதாவே, நாங்கள் உம்மையே தொழுது கொள்ள, ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு
கர்த்தரை நாங்கள் பின்பற்ற உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிற போது சத்ரு எங்களை பின்தொடராதபடிக்கு அவனை நீ நிர்மூலமாக்குவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அப்படியே செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.